மாணவிகளை நான் இணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது முருகனுக்கும் கருப்பசாமிக்கும் தான் என பேராசிரியை நிர்மலா தேவி திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தது தொடர்பாக கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி பேராசிரியை நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட கவர்னர் வரை தொடர்பு இருப்பதாகவும் அந்த பேராசிரியையின் ஆடியோ பதிவின் மூலம் செய்திகள் வலம் வந்தன. இந்த விவகாரம் பூதாகரமாக மாறி வந்த நிலையில் நிர்மலா தேவியின் கைதிற்கு பிறகு சில கவர்னரின் பெயர் அதிகமாக அடிபட்டு வந்தது. இதனிடையே கவர்னர் இது குறித்து விளக்கம் அளிக்க செய்தியாளர்கள் சந்திப்பு வைத்து இந்த விவகாரத்திற்கும் எனக்கும் தொடர்பில்லை என கூறினார். இந்த சூழலில் கைது செய்யப்பட்டு 6 மாத காலமாக சிறையில் இருக்கும் பேராசிரியை நிர்மலா தேவி தற்பொழுது இந்த விவகாரத்தில் கவர்னருக்கு தொடர்பில்லை என்றும் கவர்னரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நான் மாணவிகளை அழைத்தது முருகனுக்கும் கருப்பசாமிக்கும் தான் என வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த மார்ச் 13ஆம் தேதி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தங்குவதற்காக தேவையான உடைமைகளை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அன்னை தெரசா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கலந்து கொண்டு காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக கவர்னர் வருவதை அறிந்து கொண்டு நானும் கலந்து கொண்டேன். கவர்னரை அன்றுதான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்பு தொலைக்காட்சியில் தான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது கண்காட்சியை திறப்பதற்காக ரிப்பன் வெட்டும் பொழுது கவர்னரை காணும் ஆவலில் அவரை வீடியோ எடுத்துக்கொண்டு புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டேன். அந்த புகைப்படங்களை தான் மாணவிகளுக்கு அனுப்பி எனக்கு கவர்னர் வரையில் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கினேன். அந்த புகைப்படங்களை பார்த்து தனக்கு அதிகமான செல்வாக்கு இருப்பதாக மாணவிகள் நம்பி எனது பேச்சை கேட்பார்கள் என்று நினைத்தேன். அதன்படி மார்ச் 16ஆம் தேதி மாலை 4:45 மணி அளவில் தனக்கென செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக கூறி 4 மாணவிகளிடம் லவுட் ஸ்பீக்கரில் ஒரே நேரத்தில் சுமார் 20 நிமிடங்கள் உரையாடி மூளை செலவை செய்தேன். அந்த உரையாடலில் நான் உயர் அதிகாரிகள் என்று கூறியது துணைவேந்தர், பதிவாளர் ஆகிய இருவரையும் எண்ணிக்கொண்டுதான் என பேசினேன். அவர்களுடைய விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தால் உங்களுடைய படிப்பு மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். நான் மாணவிகளிடம் பேசும் பொழுது பாடக்குறிப்பு தயாரிப்பதை மனதில் வைத்து பேசினேன். அது மட்டுமின்றி நான் ஒரு பெரிய அதிகாரி என்னிடம் கேட்டுட்டே இருக்காங்க என்று சொன்னது கருப்பசாமியை தான். ஆனால் நான் பேசியதற்கு அந்த மாணவிகள் யாரும் சம்மதிக்கவில்லை. நிதானமாக யோசித்து பிறகு கூறுங்கள் என்று கூறியதோடு மார்ச் 17 அன்று அவர்களிடம் SMS அனுப்பியும் பதில் வரவில்லை. அவர்களுக்கு விருப்பமில்லை என தெரிந்து கொண்ட பிறகு அந்த மாணவிகளிடம் இது குறித்து யாரிடமும் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டாம், இனிமேல் இது தொடர்பாக நான் உங்களிடம் பேச மாட்டேன் என கேட்டுக்கொண்டேன். அதன் பிறகு மார்ச் 20ஆம் தேதி புத்தாக பயிற்சியில் இருந்தேன். அப்போது தேவாங்கார் கல்லூரியில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் புத்தாக பயிற்சியில் இருந்து வந்த பிறகு கல்லூரிக்கு வந்து அறிக்கை அளிக்கும்படி கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகு கல்லூரிக்கு உடனடியாக சென்ற பிறகு நான் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த பணி இடைநீக்கம் அந்த மாணவிகள் கொடுத்த புகாரின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என கூறினர். இதனிடையே மார்ச் 30ஆம் தேதி திருத்தணியை சார்ந்த ஒருவருக்காக வக்கீல் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு கொடைக்கானல் வர சொன்னார். நானும் அந்த வக்கீலுடைய ஜூனியர் ஒருவரோடு கொடைக்கானலுக்கு காரில் சென்றோம். அதன் பிறகு ஒரு ஹோட்டலில் தங்கி அங்கு வக்கீல் மற்றும் திருத்தணியை சேர்ந்தவர் ஆகிய இருவருடனும் உல்லாசமாக இருந்தேன். அதன் பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி என்னுடைய செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. வார பத்திரிகை ஒன்று மாணவிகளின் ஆடியோ தொடர்பாக விளக்கம் கேட்டனர். இதை கேட்டு பதறியபடி காமராஜர் பல்கலைக்கழக அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தேன். அப்போது அந்த அதிகாரி கருப்பசாமிக்கும் முருகனுக்கும் சப்ளை செய்வதுதான் வேலை, அநேகமாக துணைவேந்தர் பதிவாளர்களுக்காக தான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கலாம் என்று கூறினர். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி முருகனை சந்தித்து வார பத்திரிகை நிருபர் தன்னிடம் பேசியது தொடர்பாக கூறிவிட்டு எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று முருகன் கூறிய பின்பு மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து சிபாரிசு செய்யுங்கள் என கூறிய பொழுது அவர் ஏற்கனவே துணைவேந்தரிடம் பேசிவிட்டதாக கூறினார். அதன் பிறகு அவரை என்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு விருதுநகர் வழியாக சென்றபொழுது
4 வழி சாலையில் ஓரமாக காரை நிறுத்தி இருவரும் காரிலே உடலுறவு கொண்டோம். இந்த பிரச்சனை முடிந்தவுடன் நாம் இருவரும் கொடைக்கானல் சென்று விடலாம் என்று பேசிவிட்டு அவர் தன்னுடைய வீட்டில் இறங்கிவிட்டார். பின்பு நான் அருப்புக்கோட்டையில் உள்ள எனது வீட்டிற்கு சென்று விட்டேன். இதன் பிறகு முருகனிடம் தொடர்பு கொண்டு அவரை சந்தித்து பேசும் பொழுது கருப்பசாமியால் நாம் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டோம். இப்போதுதான் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பிரச்சனையில் இழுத்து விடாதீர்கள் என்று கூறி எனது மகளின் கல்வி கட்டணத்திற்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தார். அதன் பிறகு கடந்த ஏப்ரல் 16 நான் எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் எனது தாயார் வீட்டருகே உள்ள மைத்துனர் என்னிடம் கூறினார். அவர்கள் வெளியே சென்ற பிறகு மகளிர் காவல்துறை என்னை கைது செய்ய வந்தபொழுது உட்பக்கம் பூட்டிக் கொண்டு ராஜா என்பவருக்கு SMS அனுப்பி கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் என்னை மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கைது செய்து அழைத்து சென்றார். துணைவேந்தரையும் பதிவாளரையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. நான் அவர்களிடம் போனில் கூட பேசியதில்லை. கவர்னரை கூட பல்கலைக்கழக கண்காட்சியில் தான் நேரில் பார்த்தேன். இந்த 4 மாணவிகளை தவிர வேற எந்த மாணவிகளிடமும் நான் இது தொடர்பாக பேசியதில்லை என அடுக்கடுக்கான பகிர் வாக்குமூலத்தை நிர்மலா தேவி CBI-இடம் அளித்திருக்கிறார். Q7 TV நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.